லாஸ்ட்டு 18 மந்த்ஸ் டு 24 மந்த்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு கோல்டு. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு அசெட் கிளாஸுமே ஒரு 2 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னதுன்னா அது வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் அப்புறம் தான் அது வந்து இன்னொரு ரேலி போகும். ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னது வந்துன்னா 2 விஷயம். ஒன்று வந்து கடந்து வந்த பாதை. இப்போ பார்த்தீங்கன்னா 1982லேருந்து 89 வரையும் கோல்டு ஃப்ளாட். 82ல் வாங்கிட்டு 89ல் பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான். 7 வருஷம் நடுவில் ஏறி இறங்கியிருக்கு. பட் பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி 99 டு 2006, அப்புறம் 2012 செப்டம்பர்லேருந்து 2019 ஜூன் வரையும். அதாவது 2012 செப்டம்பரில் என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டு தான் 2019 அப்பயும் இருந்துச்சு வந்துருக்கு. அதனால என்னென்னா கோல்டு வந்து இது மாதிரி சடன் ஸ்பர்ட் பயங்கரமாக வந்து ஏறும். அதே சமயத்தில் கீழே இறங்கி அது மாதிரி பயங்கரமாக ஏறினதாக இருந்ததுன்னா அது கீழே இறங்கி லாங் டேர்முக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது அது மாதிரி நிறைய பார்த்துருக்கும். புரியுதுங்களா? அண்ட் எகெயின் இப்போ வந்து ஒரு 100% இருக்கும்போது இந்த சமயத்தில் அவசரப்பட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து இப்போ தான் எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு, நாளைக்கு ஃப்யூச்சருக்கு தேவை அப்படிங்கும்போது சார் சொல்கிற மாதிரி ஒரு சிட்டுலேயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு ஃபண்ட்ஸ்லேயோ ஆர் கோல்டு இடிஎஃப்ஓ இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நீங்கள் சேர்க்கலாம். ஸோ என்னுடைய ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வருஷம் 100% கொடுத்துருந்ததுனால இந்த நெக்ஸ்ட் 1 இயர் வந்து எய்தர் ஃப்ளாட்டோ அல்லது நெகட்டிவாக இருக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குது.